பொய் அழிந்தது. சூரா அல் கஹாஃப் தொடக்கம். சூரா அல் கஹாஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கு பெரிய நன்மைகள் உள்ளன. அதில் முதலாவது நன்மை, 2 வெள்ளிகளுக்கு இடையில் ஒளி வழங்கப்படும். முதல் அல்லது கடைசி 10 வசனங்களை மனப்பாடம் செய்தால் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். குகை நண்பர்கள். அஸ்ஹாபுல் கஹஃபின் கதை. சில இளைஞர்கள் தங்கள் ஈமானை காக்க குகைக்கு சென்றனர். அல்லாஹ் அவர்களை 300 ஆண்டுகள் மேலும் 9 வருடங்கள் தூங்க வைத்தான். அவர்கள் விழித்தபோது சமூகம் மாறி இருந்தது. இது அல்லாஹ் தனது அடியார்களை பாதுகாக்கிறான் என்பதை காட்டுகிறது. 2 தோட்டங்களின் கதை. ஒரு மனிதனுக்கு 2 அழகான தோட்டங்கள் இருந்தன. அவன் அகந்தையுடன் இது அழியாது என்றான். மறுமையை மறுத்தான். அவன் நண்பன் மாஷா அல்லாஹ் லா குவத்தா இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினான். அவன் கேட்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் புயலை அனுப்பி எல்லாவற்றையும் அழித்தான். நபி மூசா அலைசலாமும் ஹிதர் அலைசலாமும். அல்லாஹ் நபி மூசா அலைசலாம் அவர்களையும் சிறப்பு அறிவு கொண்ட ஹிதர் அலைசலாம் அவர்களிடம் அனுப்பினார். ஹிதர் அலைசலாம் சில செயல்களை செய்தார். கப்பலில் ஓட்டை போட்டார். ஒரு சிறுவனை கொன்றார். நபி மூசா அலைசலாம் பொறுமை காக்க முடியாமல் கேள்வி கேட்டார். மீதிய கதை ஜூஸ் 16 தொடங்குகிறது. இந்த ஜூஸ் முடிவுரையில் தொழுகையின் முக்கியத்துவம், பெற்றோருக்கு மரியாதை, அகந்தையின் ஆபத்து, பொறுமையின் அவசியம், அல்லாஹ்வின் அறிவு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் நம்மை இந்த பாடங்களை நடைமுறைப்படுத்தும் நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். நண்பர்களே, தயவு செய்து இதை அதிகமானவர்களுக்கு பகிருங்கள். பலர் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடுகிறார்கள். இந்த ஜூஸ் சுருக்கங்களை நீங்கள் பகிர்வது ஒரு பெரிய நன்மையாகும். இது ஒரு நிரந்தர நட்பணி, சதகாய ஜாரியா ஆகும். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு முறையும் அதை வாசித்து பயன்பெறும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும். அல்லாஹ் அனைவருக்கும் நன்மை அளிப்பானாக. ஆமீன்.